நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி. இப்போ இந்த நாராயண கால்வாய்கள்லாம் வெட்டின பிறகு இதெல்லாம் நிறைய இடங்கள நான்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அந்த நீர்மலை வந்து கொஞ்சம் தண்ணி நீர்மட்டம் வந்து உசந்திருக்கு. ஏன்னா, அதாவது இப்போ சில ஏரியாவில் வந்து நம்ம ஏரியாவில் விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த உப்பு தண்ணியானது கடல் தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீர்நிலைமையெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா, விவசாயம் பண்ண முடியாமல் இருக்குது. தண்ணி இப்போ இருந்தால் அதே மாதிரி உப்பு தண்ணி ஆயிடுது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போர் போட்டால் கூட இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி ஆயிடுது. இந்த மாதிரி ஏரியாவில் பூராமே ஒரு கம்மாயில் கால்வாயில் பெருகுனா ஒரு பழைய மாதிரி லெவலுக்கு வந்தோம்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். மாட்டின் குடும்பம் திரும்ப அந்த தம்பி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு சாதனையான ஒரு விஷயம். ஏன்னா நெல்லில் இருந்தால் நெல், மிளகாய் மிளகாயெல்லாம் அந்த அமெரிக்கா ஜெர்மனியில் வந்து இங்கே வந்து தேடி பிடிக்கிறாங்கன்னா அதில் வந்து என்ன நாங்கள் ஒரு அமெரிக்காவில் இருந்து நேரடியாக வந்து எங்கள் தோட்டத்துக்குலாம் வந்தாங்க. வந்து பார்த்ததில் என்ன எங்கள்கிட்ட வந்து போன வட்டம் நீங்கள் தான் ராமர் நீங்கள் தான் ஒரு 30 டன் அனுப்புனீங்களா? ஆமாண்ணே. இந்த வட்டம் எங்களுக்கு 50 டன் அனுப்பணும். நம்மள அங்கே உள்ள ஒரு நிருபர் வந்து கேட்டாங்க, என்ன எங்கள் மாவட்டத்தில் வந்து என்னத்தை கண்டியா இந்தியாவில் இல்லாததுல இந்த மாவட்டத்தில் வந்து என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இதில் வந்து சுவை நல்லா இருக்குது. இந்த மாவட்டத்தில் விளையிற மிளகாய் வந்து சுவை அவ்வளோ அருமையாக இருக்குமா. நம்மளும் ஏதாச்சும் ஒரு சிறப்பாக பண்ணுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஒரு இயற்கையான விவசாய நல்ல உணவை கொடுப்போங்கிறதுக்காக வேண்டி நாம் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 விவசாய ஒருமணி பண்ணி ஒன்லி வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்.